ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃபயர்வால். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபயர்வால் பேசிக்காக சர்வரில் ஃபயர்வால் பார்த்துருக்கோம். ஸோ சர்வரில் எப்படி ஃபயர்வாலை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ பார்க்க போகிறது தனியாகவே ஏஎஸ்ஏ ஃபயர்வால் டிவைஸ் சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமியில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏஎஸ்ஏ ஃபயர்வால் டிவைஸை வச்சு எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல ஃபயர்வால்னால் என்ன? ஸோ ஃபயர்வால்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹார்ட்வேராக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேராக இருக்கலாம். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஃபயர்வால் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது எக்ஸாம்பிள் சொன்னால் பிஎஃப் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் சென்ஸ், பிஎஃப் சென்ஸ் அப்படின்னு லீடிங்காக 2 பெரிய கம்பெனிஸ் இருக்குது. அவங்க ஃபுல்லாகவே ஓப்பன் சோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸில் நீங்கள் ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்வேர் ஃபயர்வாலும் உண்டு. ஸோ ஹார்ட்வேர் ஃபயர்வால் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் லேக்ஸில் செலவு பண்ணால் தான் ஹார்ட்வேர் ஃபயர்வால் வாங்கலாம். ஒரு குவாலிட்டியான ஹார்ட்வேர் ஃபயர்வால் வாங்கணும், சிஸ்கோலேயே வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் ஃபயர்வாலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கான்ஃபிகரேஷனும் அதில் பண்ண முடியுமா, எல்லா லோடையும் அது சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் வாங்கி ஆகணும். ஸோ இப்போது இந்த ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில பேக்கெட்டை அக்செப்ட் பண்ணணும். ஸோ பேக்கெட் அப்படின்னா நம்ம ஏசிஎல் மாதிரி ரூலை செட் பண்ணியிருப்போம். எந்த நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ணணும், எந்த நெட்வொர்க்கை அக்செப்ட் பண்ணணும், எதை ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவாக ஃபயர்வாலில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா வெப்சைட் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர்வாலில் ஒரு இன்புட் கொடுத்துட்டா போதும். HTTP சர்வீஸ்க்குள்ளே இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸ் இதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னா போதும், அதை வந்து அக்சஸ் பண்ணவே விடாது. ஸோ அதே மாதிரி இந்த நெட்வொர்க்லாம் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம ஃபயர்வாலுக்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த 3 ப்ராசஸ் தான் நடக்கும். அக்செப்ட் அப்படிங்கிறது யாரை அலோவ் பண்ணணும். ரெண்டாவது ரிஜெக்ட். ஸோ ரிஜெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன எரர் வரும், நீங்கள் கனெக்டிவிட்டி செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா அன்ரீச்சபிள் எரர்னு வரும். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு வரும். நம்ம ஏசிஎல்ல அதை பார்த்துருப்போம். அதுக்கடுத்து ட்ராப்பு. ஸோ ட்ராப் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு வரும். ஸோ இந்த 3ல் எந்த அக்சஸ் வேணுமோ, எந்த மாதிரியான கண்ட்ரோல் ஃபீச்சர், கண்ட்ரோல் ஆக்ஷன் நம்ம கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபயர்வால் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா இப்படி தான். ஸோ வேனுக்கு இடையில தான் இந்த ஃபயர்வால் வச்சுருப்பாங்க. ஸோ வேனுங்கிறது ரவுட்டர்லேருந்து இன்புட்டு ஃபயர்வாலுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்டர், ஸோ ஃபஸ்ட்டு ஐஎஸ்பிலேருந்து ரவுட்டர்லேருந்து ஃபயர்வால். ஸோ ஃபயர்வாலுக்கு அடுத்தது தான் லேனு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வரக்கூடிய டிராஃபிக் வேனில் என்ன மாதிரி நம்ம செட்டிங்ஸ் ஐஎஸ்பிலேருந்து வாங்கியிருக்கோமோ, ரவுட்டர் என்ன செட்டிங் கொடுத்துருக்கோமோ அது ஃபயர்வாலுக்கு வரும். ஃபயர்வாலில் நம்ம இன்னும் சப் லெவலில் கண்ட்ரோல்ஸ் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுவோம், அக்சஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் லேனில் நம்மளோட அவுட்புட்டு, ஸோ ஃபயர்வாலில் ஃபில்டர் பண்ணது போக, நம்ம கண்ட்ரோல் பண்ணது போக லேனுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? அது எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோமோ, ஃபயர்வாலில் எந்த மாதிரியான ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் லேனில் நமக்கு இன்டர்நெட்டோ இல்லை பர்டிகுலர் சர்வீஸோ கிடைக்கும். ஸோ எதுக்காக நம்ம ஃபயர்வால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ நம்ம லேனுக்குள்ளே யூஸ் பண்ணுறது ப்ரைவேட் நெட்வொர்க். அந்த ப்ரைவேட் நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யார்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா முக்கியமாக ஹேக்கர்ஸ். ஸோ ஹேக்கர்ஸ் நம்ம லேனை அக்சஸ் பண்ணி லேனுக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க்கை கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபயர்வால் கண்டிப்பாக வேணும். ஏன்னா லேனுக்கு முன்னாடி ஃபயர்வால் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர்வாலில் நமக்கு தேவையான ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணிடுவோம். அது இல்லாமல் மால்வேர்ஸ், வைரஸ் இந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அதையும் ஃபயர்வால் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு தேவையான ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். ரூல்ஸை அப்ளை பண்ணலைன்னா ஃபயர்வால் நம்ம யூஸ் பண்ணி தேவையில்லாமல் செலவு பண்ணியிருப்போம். ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா, ஸோ ஃபயர்வாலை மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டிஎஸ்சிபி சர்வராக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம அதையும் கான்ஃபிகரேஷனில் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். இப்போ நம்ம ரோகு சர்வர்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிஎஸ்சிபி ரோகு சர்வர் ஒரு ஹேக்கர் நம்ம நெட்வொர்க்குள்ளே சர்வரை இன்ஸ்டால் பண்ணி
அது மூலயமா நெட்வொர்க்கை ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதையும் நம்ம இந்த ஃபயர்வால் மூலயமா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபயர்வாலில் நம்ம அதுக்கான ட்ரஸ்டட் போர்ட்டை கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிஎஸ்சிபி ஸ்னூப்பிங்கும் நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி லெஜிமேட் டிராஃபிக். ஸோ லெஜிமேட் அப்படின்னா ட்ரஸ்டட் டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். லெஜிமேட்னா ட்ரஸ்டட், நம்பிக்கையான, ஜென்யூன் டிராஃபிக் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ அன்ட்ரஸ்டட், அதே மாதிரி ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணாது. அடுத்தது நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அதாவது டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணலாம். யாரெல்லாம் நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்காங்க, ஸோ அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம ஃபயர்வால் மூலிமா மானிட்டர் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க தப்பான ஒரு நம்ம கொடுத்துருக்க ரூலை வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பிளாக் பண்ணவும் முடியும். ஸோ அந்த கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃபயர்வாலில் நம்ம ஒரு சிங்கிள் பிசியில் இருந்துக்கிட்டு அட்மின் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபயர்வால் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்லேருந்து நம்ம வேன்லேருந்து வரக்கூடிய இன்டர்நெட் ரவுட்டர் கொடுத்துட்டு, ஸோ ரவுட்டர்லேருந்து நமக்கு ஃபயர்வாலுக்கு வரும். ஸோ ஃபயர்வாலுக்கு வரும்போது அங்கே ஃபயர்வால் எதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, எந்த ஐபி வழியாக உள்ளே வருது, இந்த ஐபி எங்கே போய் சேரப்போகுது, சோர்ஸ் டெஸ்டினேஷன் எங்கே எதுக்கடையில் கம்யூனிகேஷன் நடக்க போகுது, அது ரெண்டையும் வந்து முதல்ல செக் பண்ணோம். அதுக்கப்புறம் போர்ட் நம்பர். ஸோ நீங்கள் என்ன சர்வீஸை யூஸ் பண்ண போகிறீங்க. ஹெச்டிடிபினா 80ங்கிற போர்ட், ஹெச்டிடிபிஎஸ்னா 443, எஸ்எஸ்ஹெச்னா 22, டெல்நெட்னா 23. ஸோ இந்த மாதிரி எந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான போர்ட்டை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டோக்கால். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலா, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலா, ஐசிஎம்பி பேக்கெட்டா, ஸோ இதை எல்லாத்தையும் அடுத்தது செக் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல இந்த ஐபி, போர்ட் நம்பர், ப்ரோட்டோக்கால் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம். இந்த ஃபயர்வால்குள்ளேயும் ஏசிஎல் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபயர்வால் கான்ஃபிகரேஷனில் இந்த டீட்டெயிலாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி செஷன். ஸோ இந்த செஷன் வேலிடாக இல்லையா, ஸோ எவ்வளோ நேரம் அதை யூஸ் பண்ணுறாங்க, சரியான யூசர் உள்ளே வந்திருக்காங்களா, அவங்கள அலோவ் பண்ணலாமா வேணாமாங்கிறத கடைசியாக வந்து டிசைட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் 2 ரூல், அலோ, டினை, இந்த 2 ரூலை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும். யார் அலோவ் பண்ணணும், யாரை டினை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே அது செக் பண்ணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபைனலாக அந்த பேக்கெட் வெளியில் வரும். ஸோ ஃபயர்வால் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1988. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வெறும் பேக்கெட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக, அதாவது இன்புட்டில் என்ன பேக்கெட் வருது, அவுட்புட் அதாவது டெஸ்டினேஷன் என்ன பேக்கெட் போகுது, அந்த ஐபியை பேஸ் பண்ணி அதே மாதிரி போர்ட் நம்பரை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ரூல்ஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 4 ரூலை வந்து இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இந்த சோர்ஸ் ஐபி, போர்ட் நம்பர், ப்ரோட்டோகால், செஷன் வேலிடான்னு செக் பண்ணோம். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஐபியும் போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ அட்வான்ஸ் ரூல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி 93ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன், இதில் செஷன் ட்ராக்கிங், செஷன் வேலிடா இல்லையா அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 90 to 2000 அந்த ரேஞ்சில் தேர்ட் ஜென்ரேஷன் வருது. இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 லெவல், ஃபஸ்ட்டு என்ன சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, போர்ட் நம்பர், அப்புறம் ப்ரோட்டோக்கால், கடைசியாக செஷன், இந்த 4மே வந்து இந்த 90 to 2000 இந்த ரேஞ்சில் தான் இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற நம்ம ஃபயர்வால் பார்த்தீங்கன்னா 2010ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால். ஸோ இதில் க்ளவுடோட இன்டகிரேஷன். இப்போ க்ளவுட்ஃப்ளேர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ளவுட்ஃப்ளேர். இப்போ எடுஸ்கில் வெப்சைட்டுக்குள்ளே நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா க்ளவுட்ஃப்ளேர் வெரிஃபிகேஷன் கேட்கும். இந்த க்ளவுட்ஃப்ளேர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் தான். ஸோ க்ளவுடில் யூஸ் ஆகக்கூடிய எல்லா வெப்சைட்டையும் மானிட்டர் பண்ணுறது தான் க்ளவுட்ஃப்ளோரோட வேலை. அது ஆன்லைன்
க்ளவுடு ஃபயர்வால் தான் க்ளவுடு ஃப்ளர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபயர்வால் 2010லேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபயர்வாலோட டைப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ நம்ம எந்த டைப்பை சூஸ் பண்ணுறோம், நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் பேக்கெட் ஃபயர்வால், இந்த பேக்கெட் ஃபயர்வால் தான் நேற்று நம்ம சர்வரில் கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ ஐசிஎம்பியை பிளாக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி உள்ளதான் பேக்கெட் ஃபயர்வால். ரெண்டாவது ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு கண்ட்ரோல் ஃபீச்சர் கிடைக்கும். ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் லேயர் ஃபயர்வால். ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஃபயர்வால். ஸோ நம்ம ஓஎஸ்ஐ லேயரில் அப்ளிகேஷன் லேயரில் ஆப்ரேட் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க 2010க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி சர்க்யூட் லெவல் கேட்வே. ஸோ இது அந்த காலத்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. சாஃப்ட்வேர் ஃபயர்வால், இது இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சீப்பான ஒரு ஃபயர்வால். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹார்ட்வேர் ஃபயர்வாலில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே சாஃப்ட்வேர் ஃபயர்வாலில் கிடைக்கும். அதே மாதிரி ஹார்ட்வேர் ஃபயர்வால்னு தனியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து பழைய டைப்பு, இப்போ வரைக்கும் இதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ க்ளவுடு ஃபயர்வால் இப்போ லேட்டஸ்ட்டாக 2010ல் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு புது டைப் ஃபயர்வால். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் பேக்கெட் ஃபில்டர்டு ஃபயர்வால். இது வந்து ரொம்ப பழைய டைப். ஃபஸ்ட்டு ஃபயர்வால் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தப்போ இந்த ஃபயர்வால் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஎஸ்ஐ லேயரில் லேயர் 3, அதாவது நெட்வொர்க் லேயரில் ஆப்ரேட் ஆகும். ஸோ ரவுட்டரை பேஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும், ரவுட்டரை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபயர்வால் இதுதான். இதில் வந்து சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, போர்ட்டு, இது மூணையும் இங்கே செக் பண்ணும். இதுவே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, ப்ரோட்டோகால், போர்ட்டு, செஷன் எல்லாத்தையும் செக் பண்ணும். இங்கே ஜஸ்ட்டு 3 வேல்யூஸ் மட்டும் தான் செக் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா வேல்யூஸ் நீங்கள் இன்புட் கம்மியாக இருக்கும்போது அதனுடைய ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி டிவைஸ் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் அதிகமாக நம்ம கண்ட்ரோலிங் ஃபீச்சர் இதில் இருக்காது. ரெண்டாவது ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வாலில் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வாலை விட ஒரு லிமிட்டட் கண்ட்ரோல் தான் இதில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கனெக்ஷன் அப்படின்னா டிசிபி, ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலில் என்னென்ன டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது ஐபி ரிலேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே டிசிபியில் தான் நடக்கும். ஸோ அது ரிலேட்டட் கனெக்ஷன்லாம் இது செக் பண்ணும். அதே மாதிரி இது நெட்வொர்க் லேயர் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் 2 லேயர்லையுமே ஆப்ரேட் ஆகும். இதுவே நீங்கள் பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வால்னால் நெட்வொர்க் லேயரில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும், ரவுட்டரை பேஸ் பண்ணி மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இது அப்படி கிடையாது, நெட்வொர்க் ப்ளஸ் சுவிட்சஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் பேக்கெட் ஃபில்டர் ஃபயர்வாலை விட. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும், ஸோ ஃபீச்சர்ஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ராக்ஸி ஃபயர்வாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயர், அதாவது லேயர் 7, ஓஎஸ்ஐ லேயரில் 7 லேயர் இருக்குது. அதில் 7வது லேயரில் இது ஆப்ரேட் ஆகும். இது என்னெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணும், ஃபில்டர் பண்ணுன்னா HTTP, FTP, DNS. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸை இன்ஸ்பெக்ட் பண்ணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெப்சைட் பேஸ்டு. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் ஏதாவது உங்களுக்கு ஃபயர்வாலை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபயர்வாலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே ஃபயர்வால் வேணும், வெப்சைட்டை வந்து சேஃபாக செக்யூர் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் ஃபயர்வால் தான் இந்த அப்ளிகேஷன் லேயர் ஃபயர்வால் ஆர் ப்ராக்ஸி ஃபயர்வால். ஸோ அடுத்த டைப்பு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் தான். இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வாலில் தான் நம்ம கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஸ்கோவோட ASA. இதுதான் நம்ம ASA 5505, 5506ன்னு 2 மாடல் இருக்குது. அந்த 2 மாடலை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேலால்டோ, இது ஒரு தனி கம்பெனி. சிஸ்கோவில்
3 டிவைஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ண போது 2 டிவைஸ். அதே மாதிரி பேனால்டோலையும் ஃபயர்வால் ஹார்ட்வேர் ஃபயர்வால் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்டிநெட் இந்த கம்பெனியும் ஃபயர்வாலை ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், பேக்கெட் ஃபில்டரிங், அதாவது ஃபஸ்ட் டைப் ஃபயர்வால் இங்கே கிடைக்கும், ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வாலும் இதிலே கிடைக்கும், டீப் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வாலும் இதிலே கிடைக்கும், இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன். இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்னூப்பிங், ஸ்பூஃபிங், இந்த மாதிரி வைரஸ் அட்டாக், மால்வேர் அட்டாக் எல்லாத்துலேருந்தும் இந்த ஃபயர்வால் நம்மளுடைய நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால இதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா ஃபயர்வால் ஃபீச்சரையும் ஒரே ஃபயர்வாலில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு காம்போவாக ஒரே ஃபயர்வாலில் எல்லாமே கிடைக்கிறதுனால ஒரு பெஸ்ட் ஃபயர்வால்னு சொல்லலாம். இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த டைப் ஃபயர்வால் தான். அதில் சிஸ்கோவில் ஏஎஸ்ஏ. ஸோ சாஃப்ட்வேர் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு செலவு ரொம்ப கம்மி. ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் போதும். எப்படி நம்ம ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி, ஒரு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே தான் நம்ம மொத்த கான்ஃபிகரேஷனே பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் டிவைஸ்லேயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், க்ளவுடுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி விர்ச்சுவல் மெஷினில் கூட நீங்கள் இந்த ஃபயர்வாலை ஆப்ரேட் பண்ணலாம். இதனால் நமக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் ஃபயர்வால்னால் அதுக்கு இன்ஸ்டாலேஷன் செட்டப்புக்கு டைம் ஆகும். இதில் வெறும் செட்டப் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஹார்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான வயரிங் கொடுக்கணும், ஸோ அதுக்கான பவர் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக சாஃப்ட்வேர் ஃபயர்வால் போகும்போது ரொம்ப ஈஸி. ஸோ சாஃப்ட்வேர் ஃபயர்வாலுக்கு என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அவஸ்ட்டு, K7 இதெல்லாமே ஒரு ஃபயர்வால் தான். அது ஒரு டிவைஸை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம சொல்கிற இந்த ஃபயர்வால் ஒரு நெட்வொர்க்கே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் pfSense, OpenSense அப்படின்னு ஒரு 2 கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் உள்ள ஃபயர்வால்ஸ் பெஸ்ட் ஃபயர்வாலாக இருக்கும். அதுவும் ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஹார்ட்வேர் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும். இதில் நீங்கள் எல்லா கண்ட்ரோலுமே பண்ணிக்க முடியும். அதாவது பேக்கெட் ஃபில்டரிங், அதுக்கப்புறம் லேயர் 7 கிடைக்கிற ஃபீச்சரும் கிடைக்கும், லேயர் 6, 5, ஸோ ரவுட்டர், சுவிட்சு, ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து ஃபயர்வால் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் காஸ்ட்லியான ஒரு டிவைஸ். ஸோ இதில் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா லேக்ஸில் செலவு பண்ணணும். ஸோ லேக்ஸில் செலவு பண்ணால் தான் ஹார்ட்வேர் ஃபயர்வாலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான செட்டப்பும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஹார்ட்வேருங்கிறதுனால. ஸோ நம்ம இப்போ ஃபயர்வாலில் யூஸ் பண்ண போகிற டெக்னிக், நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபயர்வால் ஏஎஸ்ஏ ஃபயர்வால். சிஸ்கோவோட ஏஎஸ்ஏ ஃபயர்வால் 2 மாடல் இருக்குது, 5505, 5506. ஸோ அதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம், என்ன கான்ஃபிகரேஷன் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஏசிஎல் க்ரியேட் பண்ணோம். அதில் அலோ டினை ரூலை நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி ஐபி, போர்ட்டு, ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையுமே நம்மள செட் பண்ணுவோம். அதாவது ஏசிஎல்ல எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்லை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல தான் நமக்கு இந்த போர்ட்டு, ப்ரோட்டோக்கால்லாம் ஆட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்ல வெறும் சோர்ஸ் ஐபி மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அடுத்தது பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ஃபீச்சரும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த பேக்கெட் இன்ஸ்பெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம், டீப்பாக இல்லை லைட்டாக, ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷனில் டைனமிக் இல்லை பேட்டு, இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்டிக் ஒரு சில இடத்துல ஸ்டேட்டிக் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி விபிஎன், ஸோ சைட் டு சைட் விபிஎன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த சைட் டு சைட் விபிஎனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிமோட் விபிஎன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விபிஎன் சப்போர்ட்டும் இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டா. ஸோ விபிஎன்ங்கிறது ஆப்ஷனல், தேவைப்பட்டால் மட்டும் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் ஃபயர்வாலை நம்ம அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணால் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஆஃபீஸ் நெட்வொர்க். ஸோ நம்ம ஒரு ரவுட்டரை யூஸ் பண்ணுறோம், ஒரு அந்த நெட்வொர்க்குள்ளே குறைஞ்சது ஒரு 100 டிவைஸுக்கு மேலே இருக்குது, ஸோ 100 அதுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர்வால் யூஸ் பண்ணால்
நல்லாயிருக்கும். நம்ம நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 100க்குள்ளே ஒரு 50 25 டிவைஸ் இருக்குது, அங்கே பெருசாக அட்டாக் நடக்காது. ஸோ டிவைசஸ் அதிகமாக போகும்போது தான் அட்டாக் பெருசாக இருக்கும். ஸோ அங்கே நமக்கு தேவைப்படலாம். அதே மாதிரி என்டர்பிரைஸை பொறுத்த வரைக்கும், என்டர்பிரைஸ் அப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், கம்பெனிஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. அதே மாதிரி டேட்டா சென்டர் இருக்குது, சர்வர் இருக்குது அவங்களுடைய அந்த என்டர்பிரைஸில் அப்படின்னா, அங்கே ஏஎஸ்ஏ ஃபயர்வால், சிஸ்கோவோட ஏஎஸ்ஏ ஃபயர்வால், அதே மாதிரி பேலால்டாவோட ஃபயர்வால், ஸோ இது ரெண்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஏஎஸ்ஏ ஃபயர்வால் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சிஸ்கோவோட ஏஎஸ்ஏ ஃபயர்வால். ஏன்னா அந்த காலத்துலேருந்து நெட்வொர்க் டிவைஸ் அப்படின்னா சிஸ்கோ மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட் டிவைஸை கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி க்ளவுட் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஏடபிள்யூஎஸ், அமேசான் வெப் சர்வீஸ், அவங்களும் ஒரு க்ளவுட் செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அஷூர், மைக்ரோசாஃப்டோட அஷூர், அதே மாதிரி கூகுள் கம்ப்யூட் க்ளவுட், ஸோ கூகுளும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி க்ளவுடு ஃப்ளேர் மாதிரி பெரிய கம்பெனிஸ் இந்த க்ளவுட் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான அப்ளிகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம ஃபயர்வாலை யூஸ் பண்ணால் நம்ம செக்யூர்டாக இருக்கலாம். ஸோ செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது ஏசிஎல் அப்ளை பண்ணுறதுனால யார் அலோவ் பண்ணணும், டினை பண்ணணுங்கிறத நம்ம சரியாக டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அன்ஆத்தரைஸ் பர்சன் உள்ளே வரமாட்டாங்க. இந்த ரோகு சர்வர் மாதிரி ஹேக்கர் சர்வர்ஸ் உள்ளே வராது. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி உங்களுடைய அக்கௌண்ட்டையே பிளாக் பண்ணக்கூடிய அந்த அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ், இந்த அட்டாக்லேருந்து நம்ம ப்ரொடெக்டடாக இருக்க முடியும். அதே மாதிரி மால்வேர், ஃபிஷிங், இன்ட்ரூஷன், அதாவது ஒரு ஹேக்கர் உள்ளே வந்து நம்மளுடைய டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ரேன்சம் வேர், இந்த மாதிரிலாம் வைரஸ் உள்ளே வராமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவுட் சைடு, அதாவது அவுட் சைடு நெட்வொர்க், வேனு மேன்லேருந்து வரக்கூடிய அட்டாக்கை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம நெட்வொர்க்குள்ளே, லேனுக்குள்ளே யாராவது ஒரு ஹேக்கர் இருந்தாங்க, இப்போ நானே ஒரு ஹேக்கர் அப்படின்னா எங்கள் நெட்வொர்க்குள்ளே என்னோடய சிஸ்டமை கனெக்ட் பண்ணி நான் ஹேக் பண்ணேன் அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. லேனுக்குள்ளே ஒரு ஹேக் நடக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பண்ண முடியாது. அதை வந்து ஃபயர்வாலால் பெருசாக அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இன்புட் வருது இல்லையா, ஸோ வேன், வைட் ஏரியா நெட்வொர்க்லேருந்து வரக்கூடிய அந்த இன்புட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, அதில் ஒரு ஹேக்கர் உள்ளே வராங்க, இல்லை ஒரு மால்வேர் வைரஸ் வருது அப்படின்னா அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஃபயர்வாலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம சைபர் செக்யூரிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, ரெகுலர் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரெகுலர் அப்டேட் மஸ்ட்டு. ஸோ அப்டேட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த அப்டேட் பண்ணாத அந்த கேப்பில் ஹேக்கர்ஸ் உள்ளே வர்றதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்டேட் மஸ்ட்டு. அப்டேட் பண்ணாமல் விட்டால் ஃபயர்வால் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஃபயர்வாலை யூஸ் பண்ணும்போது உங்களோட நெட்வொர்க் டிராஃபிக் வந்து லோட் ஆகும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா K7 ஆன்டிவைரஸ் போட்டிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கூட எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது. அது அப்டேட் ஆகாமல் இருக்கும்போது என்னோடய சிஸ்டமே வந்து ஸ்லோ பண்ணும். ஸோ லோடு அதிகமாக அதுக்கு இன்புட் வேணும். ஸோ அது டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ண முடியாத சமயத்தில் மொத்த நெட்வொர்க்கையும் வந்து கொலாப்ஸ் பண்ணும், ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டர். ஸோ ரியல் வேர்ல்டில் நம்ம இந்த ஃபயர்வாலை எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹார்ட்வேர் ஃபயர்வால் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஸ்கோவோட ஏஎஸ்ஏ. ஸோ ஏஎஸ்ஏல 2 மாடல் இருக்குது, 5505, 5506. ஸோ ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பெரிய கம்பெனிஸ், பெரிய இன்ஸ்டியூஷன் அப்படின்னா
கண்டிப்பாக சிஸ்கோ இருக்கும். சிஸ்கோ இல்லை, நான் சிஸ்கோ கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால பேலால்டோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலால்டோ கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி. அப்படி இல்லையா ஃபோர்டிநெட், அப்படி இல்லைன்னா செக் பாயிண்ட். இந்த 4 கம்பெனிஸ் தான் ஃபயர்வால் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் தேடினீங்கன்னா இந்த 4 கம்பெனி தான் ஃபஸ்ட்டு டாப் 4ல் வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசியில் இருக்கிற விண்டோஸ் டிஃபெண்டர் அது ஓஎஸ் கூடவே அவங்க ப்ரீ இன்ஸ்டால்டாகவே வந்துடுது. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் கூடவே வந்துடும். அதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது கிடையாது. தேவையில்லாதப்ப தேவைப்படும் போது கூட அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி க்ளவுடு ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூஎஸ், க்ளவுடு ஃப்ளேர், மைக்ரோசாஃப்ட் அஷூர், ஸோ இந்த மாதிரியான வெப்சைட் எல்லாம் இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ க்ளவுடு ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் க்ளவுட் சர்வீஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதாவது ஏடபிள்யூஎஸ், அஷூர், கூகுள், ஜியோ கூட வச்சுருக்காங்க, அலிபாபா எக்ஸ்பிரஸ், சிஸ்கோ, இவங்க எல்லாருமே இந்த க்ளவுடு ஃபயர்வாலும் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யாரெல்லாம் பாப்புலராக ஃபயர்வால் ஹார்ட்வேர் டிவைஸ், சாஃப்ட்வேர் டிவைஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 6 பேர் தான். ஃபஸ்ட்டு சிஸ்கோவோட ஏஎஸ்ஏ, அதில் இன்னொன்று லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஃபயர் பவர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பேக்கெட் ட்ரேசரில் சிஸ்கோ ஏஎஸ்ஏ இருக்கும், ஃபயர் பவர் இருக்காது. இது ஆஃப்லைனில் தான் கிடைக்கும், நம்மளுடைய சாஃப்ட்வேரில் கிடைக்காது. அதே மாதிரி பேலால்டோ நெட்வொர்க்கில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால், இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லேட்டஸ்ட்டு ஃபயர்வால் அவங்களும் கொடுக்குறாங்க. ஃபார்ட்டிநெட்டில் 40 கேட் அப்படிங்கிற பேரில் கொடுக்குறாங்க. அடுத்தது செக் பாயிண்ட். ஸோ செக் பாயிண்ட்டுங்கிற கம்பெனியும் கொடுக்குறாங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு 3 பேர் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க டிவைஸை பொறுத்த வரைக்கும். ஜுனிப்பர், ஸோ ஜுனிப்பர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களும் எஸ்ஆர்எக்ஸ்னு ஒரு ஃபயர்வால் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா பிஎஃப் சென்ஸ் அப்படின்னு, இந்த பிஎஃப் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பிஎஃப் சென்ஸ் மாதிரி ஓப்பன் சென்ஸ் அப்படின்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்களும் இந்த ஃபயர்வாலை ப்ரொவைட் பண்ண. நாங்கள் யூஸ் பண்ணுறது எங்களுடைய ஆஃபீஸில் நாங்கள் யூஸ் பண்ணுறது பிஎஃப் சென்ஸ் தான். ஏன்னா இது ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ். நாங்கள் இப்போது எங்கள்கிட்ட இருக்கிற 1500 டிவைஸுக்கும் இந்த பிஎஃப் சென்ஸ் மூலிமா தான் டிஹெச்சிபி சர்வரை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஃபயர்வாலும் இதை பேஸ் பண்ணி தான், இதில் தான் நாங்கள் கான்ஃபிகர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் சிஸ்கோ ஏஎஸ்ஏ ஃபயர்வாலில் டிஹெச்சிபி கனெக்ஷனை அடுத்தது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஃபயர்வாலை பற்றி சொன்னால் அவ்வளோதான். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இருக்கிற டைமுக்குள்ளே முடிக்க பார்ப்போம்.